ரேஷியோ அனாலிசிஸில் மார்ச் 2023 வந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிரமேன் லிமிடெட் கால்குலேட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் காஸ்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறாங்க. ஓகேயா? இது பொறுத்த முன்னாடி ஒரு சின்ன இது கொடுத்துட்றேன், ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ரேஷியோ எப்படி பார்க்கணுன்னு. இதுதான் சேல்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இது சேல்ஸ். ஓகேயா? இதில் இப்போ இது வந்து உங்களுக்கு காஸ்ட். அப்போ இது பூரா கிராஸ் ப்ராஃபிட். கரெக்ட்? இது பூரா கிராஸ் ப்ராஃபிட். ஓகேயா? அடுத்தது இது ஆப்ரேட்டிங் காஸ்ட், அது மிச்சம் எல்லா எக்ஸ்பென்சஸும். ஓகே, அப்போ இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேயா? ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து சேல்ஸ் என்ன ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட்லேருந்து சேல்ஸ் என்ன ரேஷியோ, அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து சேல்ஸ் என்ன ரேஷியோ. ஓகேயா? அதுக்கப்புறம் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சர் போக இது நெட் ப்ராஃபிட் வச்சுக்கோங்க ஃபைனலாக. இதுதான் நெட் ப்ராஃபிட்னா, இப்போ நெட் ப்ராஃபிட்லேருந்து சேல்ஸுக்கு என்ன ரேஷியோ. ஓகேயா? ஸோ இதுதான் இந்த 4 ரேஷியோ, அதாவது ப்ராஃபிட் ரேஷியோ வந்து சேல்ஸ்னு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது 4ஆக பிரிச்சுக்கோங்க. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ. ஃபஸ்ட்டு காஸ்ட்டு, மிச்சம் கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட்டை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் நெட் ப்ராஃபிட் மிச்சம் இருக்கிறது. ஓகேயா? சரி, இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். என்ன பண்ணுங்கன்னா, இந்த நம்ம கொடுத்துருக்காங்கல்ல, ஜென்ரலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் சொல்லிட்டு எவ்வளோ ரெவென்யூ வந்தது, என்ன அதர் இன்கம், எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இங்கே சின்ன சின்ன பாக்ஸாக பார்த்தோம். கரெக்டாக? அப்போனா எல்லா நம்பருமே ஒரே பாக்ஸில் போகாது, எல்லாம் அந்தந்த பாக்ஸில் போகும். ஓகே, அப்போ அதை மாத்திரம் முதல்ல மார்க் பண்ணலாம். அப்புறம் இந்த ரேஷியோவுக்கு வரலாம். ஓகேயா? சரி, இப்போ கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு எதெல்லாம் வரும்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. சேல்ஸு கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு வரும், அதுதான் மெயின். ஓகேயா? பர்ச்சேஸ் வரும், ஏன்னா குட்ஸ் பர்ச்சேஸ் தான் கிராஸ் ப்ராஃபிட். அதே மாதிரி சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ் கிராஸ் ப்ராஃபிட் வரும். ஓகே, ஃபைனான்ஸ் காஸ்ட் வராது. அப்போ இந்த 2 தான், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் அண்ட் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ். இந்த 2த்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை சேல்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா அதுதான் கிராஸ் ப்ராஃபிட். இப்போ பார்க்கலாமா, இப்போ எப்படி போட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எழுதிக்கோங்க. ஜிபி ரேஷியோ ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதாவது சேல்ஸ் பேசிக்கலி. ஓகே, ஸோ கிராஸ் ப்ராஃபிட் என்ன பார்த்தோம் நம்ம, இதுதான் கிராஸ் ப்ராஃபிட் வரணும். இந்த 17,000 மைனஸ் 1,000, அப்போ 2த்தையும் கூட்டினான்னா 16,000. கரெக்ட்? சேல்ஸ் 20,000, அப்போ 20 minus 16, 4,000 இஸ் த கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் 4,000 rupees. ஓகே, இப்போ அதான் இங்கே இருக்குது. ஸோ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் ப்ளஸ் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி, அதாவது 17,000 மைனஸ் 1,000 போட்டால் 16,000 வந்துருச்சு. ஓகேயா? தென் கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் காஸ்ட். இது சேல்ஸ், இது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், COS அப்படிம்பாங்க. ஸோ 4,000 rupees இஸ் கிராஸ் ப்ராஃபிட். ஓகேயா? கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே எழுதினீங்கன்னா கொஞ்சம் நமக்கு எப்படி சொல்லலாம், உங்களுக்கும் வந்து ஒரு தடவை எழுதின மாதிரியும் இருக்கும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ், அதான் சொன்னேன், கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா அதுதான் ஜிபி ரேஷியோ. ஓகே, ஸோ 4,000 by 20,000 போட்டிங்கன்னா 20% வரும். எவ்வளோ வரும்? 20%. ஓகேயா? இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நெட் ப்ராஃபிட்டுக்கு எல்லாமே வரும். நம்ம இந்த பாக்ஸில் பார்த்தோம்ல, எல்லா காஸ்ட்டு போக மிச்சிருக்கதான் நெட் ப்ராஃபிட். ஓகேயா? அப்போ அப்படியே எடுத்துக்கோங்க, இதுதான் நெட் ப்ராஃபிட், வேறு எதுவும் மார்க் பண்ண வேண்டாம். இது நெட் ப்ராஃபிட், அதே மாதிரி இதுவும் நெட் ப்ராஃபிட்டில் வரும், சேல்ஸ். ஓகே, அப்போ இங்கே எழுதிக்கோங்க, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு, நீங்கள் எழுதிக்கோங்க, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை சேல்ஸ், டிவைடட் பை சேல்ஸ். ஸோ 1,500. ஓகே, நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை 20,000, அதே தான் சேல்ஸ் தான் வரும். ஓகேயா? ஸோ போட்டிங்கன்னா 7.5% வரும். 7.5%. ஓகேயா? ஸோ 2 ரேஷியோ போட்டாச்சு. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஓகே, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஓகே.
அடுத்தது ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுங்கிறது வந்து உங்களுடைய எல்லா எக்ஸ்பென்சஸும் வித்தவுட் தட் அதர் இன்கம். ஓகே, லெட் சே இப்போ பார்க்கலாம். இப்போ எதில் வரும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில், அதாவது இப்படி இந்த பக்கம் போடுறேன். ஓகே, உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்துடும், கண்டிப்பாக ஃபைனான்ஸ் காஸ்ட் வந்துடும். ஓகே, சரி, ஃபைனான்ஸ் காஸ்ட் வருது, அதாவது அதர் எக்ஸ்பென்சஸ் வரும். ஓகேயா, அதாவது அது அட்மின் எக்ஸ்பென்சஸ், அட்மின் அண்ட் செல்லிங் அதுதான் வரும். தட் மீன்ஸ் உங்களுடைய காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ரேஷியோ எழுதிக்கோங்க, எழுதிட்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேயா, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஈக்குவல் டு அதை இப்போ பார்த்தோம் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ, அதாவது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அப்போ 16,000 ப்ளஸ் இங்கே இருக்கு பார்த்தோம் 2,400 போட்டிங்கன்னா 18,400 வருது. ஓகேயா, ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுங்கிறது, அதாவது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது இது இந்த போர்ஷன் தான் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுங்கிறது. ஓகே, அப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் 18,400 டிவைட் பை சேல்ஸ் போட்டிங்கன்னா 92% வரும். ஏன்னா 184 டிவைட் பை 2, 2 9 18. ஓகே, மிச்சம் 2 2 4. ஓகேயா, அடுத்தது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ங்கிறது மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு தான், கரெக்டாக. அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட், which is 20,000 minus 18,400 போட்டிங்கன்னா 16,600 வரும். ஓகே, அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1,600. அது எழுதிக்கோங்க இங்கே, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ். ஓகேயா, ஸோ 1,600 பை 20,000 போட்டிங்கன்னா இங்கே 8% வரும். அதாவது பேசிக்கலி இது 92% பார்த்தோம் இங்கே. அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது 8%, அதுதான் 8% தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேயா, ஸோ 4 ரேஷியோ போட்டோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் 20%. ஓகே, net profit ratio is equal to 7.5%. Operating cost equal to 92%. Then the operating profit is balance 8%. ஓகேயா, இது ஒரு நல்ல சம். இது இந்த சம் நீங்களும் போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.